நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். தாவேக்காவோட தலைவர் திரு விஜய் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் முழுக்க தாவேக்காவினர் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வராங்க. இதனுடைய ஒரு பகுதியாக அரசு பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் எல்லாம் திரட்டி உட்கார வச்சு மாண்புமிகு தமிழ்நாடுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அவர்கள் குத்துப்பாட்டுக்கு நடனமாட்டிருக்காரு. எந்த குத்துப்பாட்டுக்கு? வாடி 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 கைப்படாத சீடி. இந்த பாட்டு மூலியமாக மாணவர்கள்ட்ட இளைய சமுதாயத்திட்ட என்ன புரட்சியை விதைக்க விரும்புகிறாரு திரு விஸ்வநாதன்? இந்த பாட்டை கேட்ட உடனே மாணவர்களுக்கு வந்து புரட்சி பத்தி அறிஞ்சிருமா? இல்ல இந்த மாட்டை கேட்ட உடனே மாணவர்களுக்கு எதிர்காலம் குறித்த கேள்விகள்லாம் உருவாயிருமா? இந்த பாட்டை போட்ட உடனே அறிவியல் சிந்தனை மாணவர்களுடைய மத்தியில பரவிடுமா? ஒரு ஆபாசமான அருவருக்கத்தக்க ஒரு கேவலமான குத்துப்பாட்டுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆடலாமா? அவர்கிட்ட இது குறித்து பத்திரிகையாளர் கேள்வி கேட்டா, சிஎம்மோட பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்கோம், இதுல என்னங்க தப்பு? இளைய தலைமுறை யுவதிகள் இளைஞர்கள் இந்த பாட்டை போட்டாங்க, அதனால நான் ஆடினேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு வியாக்கியானம் பேசுறாரு. அதாவது இந்த ஒரு தாவேக்கா கட்சியை சேர்ந்த ஒரு நகர செயலரோ ஒன்றிய செயலரோ எங்கேயோ ஒருத்தன் ஆடுறாரு அப்படின்னா தப்பு இல்லை. நீங்க ஆடின இடம் எது? அரசு பள்ளிக்கூடம். அரசு பள்ளிக்கூடத்துல போடுற பாட்டு இந்த பாட்டா? அரசு பள்ளிக்கூடத்துல வாடி 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 கைப்படாத சீடி இது போட்டு இந்த பாட்டை போட்டு ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆடலாமா? இதான் உயர்கல்வித்துறை அமைச்சருடைய லட்சணமான்னு கேட்கிறேன். உயர்கல்வித்துறை அமைச்சருடைய வேலை என்னங்க? முதல்ல தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடம் திறந்துட்டாங்க. அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட போதை விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு பாட்டை போட்டாரு, அதுக்கு ஆடினாரு. போதை விழிப்புணர்வுக்காக உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து ஆடினாருங்க அப்படின்னா சரி, பரவாயில்லைங்க. மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருள் ஒழிப்புக்காக அவர் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு. மாணவர்கள் இளைய தலைமுறை இன்னைக்கு வந்து மது அருந்துறாங்க, மது அருந்தி வாழ்க்கையை அழித்துக் கொள்றாங்க. இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அந்த காலகட்டம் தான் வந்து இந்த போதைக்குள்ள தள்ளப்படுறான். அது குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாரு அப்படின்னா அது வரவேற்கத்தக்கது, அது பாராட்டுக்குரியது. உயர்கல்வித்துறை அமைச்சருடைய பணி என்ன? அரசு கல்லூரிகள்ல இன்னைக்கு வந்து கழிவறைகள் சரியான நிலைமை இல்லை, அரசு கல்லூரிகள் கட்டணங்கள் சரியா இல்லை, புதிய அரசு கல்லூரிகள் இல்லை. தமிழ்நாடு முழுக்க 1.5 மாசம் ஆச்சு, ஒரு ஆய்வு நிகழ்த்திருக்கலாம்ல. தமிழ்நாடு முழுக்க ஆய்வு நிகழ்த்தி பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு தொகுதிகளில் ஒரு அரசு கலைக்கல்லூரி கூட இல்லாத தொகுதிகள் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு திருப்பத்தூர், விராலிமலை, இப்படி பல்வேறு தொகுதியில சொல்லலாம். இந்த தொகுதிக்கு உட்பட்ட ஒரு அரசு கலைக்கல்லூரி, சில மாவட்டங்கள்ல அரசு கலைக்கல்லூரி இல்லை, அப்படிப்பட்ட மாவட்டங்கள்லாம் இருக்கு. அங்க போய் ஆய்வு நிகழ்த்தி அரசு கலைக்கல்லூரியை கொண்டு வரதுக்கு என்னென்ன வழிவகை செய்யணும் அப்படிங்கிற ஆய்வுல என்னைக்காவது ஈடுபட்டு இருக்காரா? இன்னைக்கு வந்து தனியார் கல்லூரிகள்ல ஏதோ கரப்ஷன் இல்லைன்றாங்க, கமிஷன் இல்லைன்றாங்க. முந்தைய ஆட்சியில் கரப்ஷன் கமிஷன் இருந்துச்சு. அரசு பள்ளிக்கூடத்துடைய உரிமையாளர்கள் சொல்றாங்க, தனியார் பள்ளிக்கூட அரசு தனியார் பள்ளிக்கூடத்துடைய உரிமையாளர் சொல்றாங்க, தனியார் கல்லூரின்னு சொல்றாங்க. இந்த பார்ட்டி ஃபண்ட் கல்ச்சர் இல்லை. பார்ட்டி ஃபண்ட் கல்ச்சர் இல்லைன்னா அப்புறம் இதுக்கு வந்து ஏன் ஃபீஸை குறைக்கல? இங்க பார்ட்டி ஃபண்டு, இந்த லஞ்சம், இந்த கரப்ஷன் கமிஷன் இருக்க போய் தானே அதிகமான தொகையை வசூல் பண்ணீங்க கட்டணங்கிற பேர்ல. அப்ப கட்டணத்தை குறைக்கணும்ல. அப்ப இந்த கட்டணத்தை குறைப்பதற்கு, கட்டணத்தை நெறிப்படுத்துவதற்கு பணி செய்ய வேண்டிய பள்ளி கல்வித்துறையா இருக்கட்டும், உயர்கல்வித்துறையா இருக்கட்டும், இந்த அமைச்சர்கள் செய்ய வேண்டிய வேலை அதை விட்டு மாணவர்கள் மத்தியில ஒரு கேவலமான பாட்டை போட்டு ஆடுவது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். நீ பிறந்தநாளை கொண்டாடணுமா? தாராளமா கட்சிக்காரன் கூட்டிட்டு 10 கிலோ கேக்கு விட்டு 100 கிலோ கேக்கு வெட்டுங்க, பெரிய மண்டபத்துல போட்டு எல்லாரும் சேர்ந்து மொத்தமா ஆடுங்க, வாடி வாடிக்கு வாடுங்க. இல்ல வந்து தொட்டப்பட்ட ரோட்டு மேல முட்டை போறட்டான்னு நீங்க உயர்கல்வித்துறை அமைச்சர், மதுரையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாத்தையும் மொத்தமா கூட்டு வச்சு மேலூர்ல ஒரு பெரிய மண்டபத்தை எடுத்து நீங்க வந்து போடுங்க, 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டாவ கொண்டா சேஸ் அடிக்குன்னு நீங்க அதை புரட்சிகரமான பாட்டை போட்டு ஆடுங்க. உங்களை யாரு கேட்டா? மாணவர்கள் மத்தியில மாணவர்கள் கிட்ட அவன் கேட்பான், மாணவர்கள் வந்து கேட்டாங்க அதனால நான் ஆடுனேன். மாணவர்கள் கேட்டானா மாணவர்கள் வந்து சரக்கடிக்கணும்னு கேட்பான். அப்படி நீங்க சரக்கடிப்பீங்களா? மாணவர்கள் மத்தியில விஜய் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுவதற்காக நாம எல்லாரும் பியர் குடிப்போம் அப்படின்னு சொல்லி குடிப்பீங்களா? சரக்கடிப்பு நடிப்பீங்களா? மாணவர்கள் கேட்பான், இளைய தலைமுறை கேட்பான், நீங்க அவனை படிப்பணிக்கணும்ல. இப்படி வேண்டாம். மாணவர்கள் மத்தியில இது போல பாடல்களை போடணும் சொல்ல, அதுதானே மாற்றமா இருக்கணும். நீங்க என்ன மாற்றம்? விஜய் அவருடைய பாட்டுக்கு வந்து நடனம் ஆடுவதுதான் மாற்றமா? இதைத்தான் வந்து திமுக இருந்து நீங்க மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தி மாற்றத்தை கொண்டு வந்தாங்களா? முதலமைச்சருடைய பிறந்த நாள், எல்லா இளைஞர்களும் மாணவர்களும் யுவதிகளும் மகிழ்ச்சியில் இருக்கிற பொழுது என்ன கூப்பிட்டு நீங்களும் என்னோட கலந்துக்குங்கன்றாங்க. இளைஞர்களுக்கு மதிப்பு கொடுத்து என்ன தப்பாயிட போதில்லை.
ஒரு தப்பும் கிடையாது. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதே போல திருவள்ளூர் ஒரு அரசு பள்ளி. அந்த அரசு பள்ளியில அந்த அரசு பள்ளி ஆசிரியர்கள், அங்க இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அற்புதமான காரியத்தை பண்ணியிருக்காங்க. எது? முதலமைச்சருடைய பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு எவன் வீட்டு பிள்ளைகளை உட்கார வெயில உட்கார இது உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் தாவேக கட்சியில சேர்ந்தக்கூடிய பிள்ளைகளா? எல்லா வீட்டு பிள்ளைகளும் படிக்கும்ல. அரசு பள்ளிக்கூடம் என்பது தாவேக்காவோட பள்ளிக்கூடமா? உங்களுடைய வரிப்பணத்தில் நடக்கக்கூடிய பள்ளிக்கூடம் தானே. இங்க தமிழ்நாட்டு முதலமைச்சரா விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அபிஷியலா ஒரு பிறந்தநாளை கொண்டாடுங்க, நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க. தாவேக்காங்கிற கட்சியின் சார்பாக கொண்டாடுங்க, மாற்றுக்கிறது கிடையாது. அரசு பள்ளிக்கூடத்துல அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு எவனுக்கு உரிமை இருக்கிறது? யார் அந்த உரிமையை கொடுத்தது? யார் அந்த தகுதியை கொடுத்தது? யார் அந்த ரைட்ஸை கொடுத்தது? அரசு பள்ளி, திருவள்ளூர் மாவட்டத்தோட அரசு பள்ளிக்கூடத்துல மொட்டை வெயில்ல கிட்டத்தட்ட 4 மணி நேரம் சின்ன சின்ன குழந்தைகளை உட்கார வச்சு விஜய் அப்படின்னு ஒரு உருவத்தை வரைஞ்சி அதுல குழந்தைகளை உட்கார, ட்ரோன் சார்ல பார்க்கும்போது கீழே விஜய் படம் தெரியுமா? தமிழ்நாடு அப்படியே விடிஞ்சிரும், மாதம் மும்மாரி மழை பொழிஞ்சிரும். அவருடைய உருவத்தை வரைஞ்சி வச்சுட்டோம்னா மாதம் மும்மாரி மழை பொழிஞ்சி தமிழ்நாடே சொர்க்க பூமியா மாறிடும். 10 லட்சம் கோடி கடன் அடைஞ்சிரும். கச்சத்தீவு பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, மேகதாது அணை பிரச்சனை, பாலியல் வன்கொடுமை, இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாமே தீந்துருமா? அவர் உருவத்தை வரைஞ்சி வச்சுட்டா. அவர் உருவத்தை இருக்கு. அங்க பெற்றோர் கேட்கறாங்க, என் பிள்ளைய வெயில்ல உட்கார வைக்க உங்களுக்கு என்னங்க உரிமை இருக்கு? யாரை கட்டுங்க உட்கார வச்சிங்க? இது என்ன பள்ளிக்கூடமா? என்னையாது பள்ளிக்கூடத்தோட தலைமை ஆசிரியர் பண்ற வேலையாது? ஆசிரியர்கள் பண்ற வேலையாது? விஜய் கேட்டாரா இதை? இல்ல தமிழக அரசின் சார்பாக இதை சுற்றறிக்கப்பட்டிருக்காங்களா? அரசு பள்ளிக்கூடங்கள் அப்படி விஜயோட உருவப்படத்தை வரைஞ்சி அங்க மாணவர்கள்லாம் உட்கார வைங்கன்னு கஷ்டப்பட்டு வெம்பாடுபட்டு பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா அந்த பிள்ளைகள் மயக்கம் போட்டு விழுற அளவுக்கு விஜயோடைய படத்தை வரைஞ்சி அங்க வெயில்ல மொட்டை வெயில்ல பிள்ளைகளை உட்கார வச்சிருக்காங்க. கேட்ட சாதனையா? எங்க பசங்களை வெயில உட்கார வச்சு யாருங்க? எதுக்கு உட்கார்ந்து இது மாதிரி வெயில உட்கார வச்சு இது பண்றது? 60,000 செலவு பண்றேனா? சினிமா பாட்டு போட்டு கேட்டுக்கிறீங்க. இன்னொரு பக்கம் புசியானது தலைமையில பசில் போட்டி. என்ன பசில்? இந்த விஜய் அவர்களுடைய முகத்தை ஒவ்வொரு பிட்டா எடுத்து ஒரு 15 மாணவிகள்கிட்ட கொடுத்துறது. அவங்க ஒரு 52 செகண்டுக்குள்ள அந்த பஸ்ஸில் கலைச்சு போட்டுறாங்க. அப்படி ஒட்டணுமா, கண்ணை கட்டிக்கிட்டு விஜய் அவருடைய புகைப்படத்தை வைக்கணுமா. இது ஒரு போட்டி. நீங்க அதை மாணவர்கள்ட்ட விஜய் என்ன பண்ணி சுதந்திர போராட்ட தியாகியா, வாவு சிதம்பரனாரா, காமராஜரா, கக்கனா, ஜீவானந்தமா, சிங்காரவேலரா? யார் அவரு? தமிழ்நாட்டுக்கு இப்பதான் முதலமைச்சர் வந்திருக்காரு. இன்னும் அவர் சாதனைகளை செய்யட்டும். அவர் சாதனைகளை செஞ்சு மக்களுடைய மனதில் இடம் பிடிச்சு மக்கள் கொண்டாடுற தலைவராக வந்ததுக்கப்புறம் மக்கள் கொண்டாடுறது வேற. ஆட்சி அதிகாரத்துக்கு 1.5 மாசம் கூட ஆகல. அவர் எந்த விதமான போராட்டங்களையும் எந்த விதமான மக்கள் போராட்டங்களையும் மக்களுக்காக எதுவுமே செய்யல. சினிமா நடிச்சுட்டு நேரடியாக வந்திருக்காரு. அவர் நல்லது பண்ணுவாரா பண்ண மாட்டாரு இனிமேதான் தெரியும். அதுக்குள்ள 1.5 மாசத்துல பள்ளிக்கூடத்துல போய் பஸ்ஸில் போட்டியில அவருடைய முகத்தை பதிய வைக்கிறது. அப்ப திட்டமிட்டு மாணவர்களுடைய மூளைச்சவை செய்வது. நீங்க தான் கெட்டு குட்டிச்சவரா போய் படத்தை பார்த்து படத்துல பஞ்சு பேசினா நெஜத்திலையும் பேசுவாரு, படத்துல எதிரிகள் அடிச்சா நெஜத்திலையும் அடிப்பாரு, படத்துல அறிவாளியா இருந்தா நெஜத்திலையும் அறிவாளியா இருப்பாருன்னு சொல்லி முட்டாத்தனமா ஓட்டு போட்டு நாட்டை குட்டிச்சவராக்கி வச்சிருக்கீங்க. நீங்க கெட்டதும் பத்தாதுன்னு இப்ப இளைய தலைமுறைய அடுத்த தலைமுறைய பிஞ்சிகள் மனசுல நஞ்ச விதைக்கணுமா? காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரு பக்கத்தில் தலவாரம்பூண்டின்னு ஒரு இடம். அங்க ஒரு பள்ளிக்கூடம், அரசு பள்ளிக்கூடம். அங்க தாவேக்காவோட ஒன்றிய செயலர் ராஜேஷ் அவங்க கூட ஒரு 20 பேர் ஒரு தடிமாட்டு பள்ளி உள்ள போறாங்க. உள்ள போய் அரசு பள்ளிக்கூடத்தை என்ன சொல்றது, அனுமதியின்றி நுழைவான்னு சொல்லுவோம்ல, திறந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி அப்படி அனுமதியின்றி உள்ள போய் மாணவர்கள் மத்தியில விஜய் அவருடைய புகைப்படத்தை இவனே போய் ஆணி அடிக்கிறான். என்னமோ பெரிய மாவட்ட கல்வி அதிகாரியின் மனசு நினப்பு. முன்னாடிலாம் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க இல்லையா, கல்வி அதிகாரிகள் மாவட்ட அளவில், அது மாதிரி இவனே போறான். போயிட்டு ஒரு புகைப்படத்தை எடுத்து சோத்துல மாட்டி அந்த புகைப்படத்தை காட்டுறான். இவர் யாரு? இவர் தான் நம்மளுடைய சிஎம். இவர் சிஎம் ஆனது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறான். இவர் எங்களுக்கு அண்ணன், உங்களுக்கு மாமா. ரொம்ப முக்கியம், பெரிய நேரு மாமா. இவர் நாட்டு விடுதலைக்காக வீட்டை எழுதி கொடுத்து வந்துட்டாரு. நாட்டு விடுதலைக்காக 14 வருஷம் நேரு மாதிரி உள்ள வந்திருக்காரு. நேரு மாமா, விஜய் மாமாவா. அந்த மாணவர்கள் எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? அவர் நடிகரா பார்த்திருக்கோம், படத்துல பார்த்திருக்கோம், பாட்டு பாடிருப்பாரு, காமெடி பண்ணிப்பாரு, அது தெரியும் அந்த பிள்ளைகளுக்கு. உடனே அதை கொண்டு போய் காட்டி அந்த பிள்ளைகள் மனசுல நெஞ்ச விதைப்பது. இதை செய்வதற்கு முதலில் எந்த அதிகாரம் தாவேக்காக இருக்கு? பள்ளிக்கல்வித்துறை இப்படி உத்தரவிட்டிருக்கா? தாவேக்காவுடைய
ஒன்றிய பொறுப்பாளர்லாம் போய் பள்ளிக்கூடத்தில் ஆய்வு நிகழ்த்தி இப்படி கேள்வி பதில் கேளுங்க. மாவட்ட அதிகாரிகள் கேட்க வேண்டிய கேள்விங்க. அதிகாரிகள் போய் கேட்பாங்க, இந்த திருக்குறள்ல சொல்லு, அதை சொல்லு, இதை சொல்லு வந்து அதிகாரிகள் கேட்பாங்க. இன்ஸ்பெக்ஷன் வந்து அதை தாவேக்கோட ஒன்றிய செயலர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கட்சி விட்டு நீக்கி விட்டுருக்காங்க. இது சர்ச்சையா மாறி பல்வேறு இடத்துல கேள்வி கேட்ட பிறகு நீக்கியிருக்காங்க. இதை கேள்வி கேட்க மாட்டோம்னா தொடர்ச்சியாளர் பண்ணிட்டு இருப்பான். இங்க மட்டும் கிடையாது, அந்த திருவாரூர் மாவட்டத்தில் ஒருத்தர் குடிச்சிட்டு அரசு பள்ளிக்கூடத்துக்கு போய் ஆய்வு பண்ணியிருக்காங்க. தாவேக்கா கட்சிக்காரன். ஓகே, அங்கிள் போட்டோ மாட்டிக்கலாமாங்க? இந்த பெரிய பெரிய தலைவர்களா இருக்கிறது நம்ம உங்க அங்கிள், உங்க மாமா, எங்க அண்ணன், நம்ம சிஎம். சரியா? ராஜபாளையத்துல சமூக நலம் மற்றும் மகளிர் நலன்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஜெகதீஸ்வரி அவர்கள் அவங்க போயிட்டு மாணவர்களை புறத்தையும் கத்த விட்டு இந்த பக்கம் அவங்க ஒரு பக்கம் ரீல்ஸ் ஃபுல்லாக விஜய் அவர்கள் வந்து நெய்வேலி எடுத்தார்ல, அது மாதிரி ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ரீல்ஸ் எடுத்து விட்டு அவங்க வந்து தாவேக்கா டிவிக்கே தளபதி தளபதின்னு கத்துறாங்க. ஜெகதீஸ்வரி அதை ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன், மகளிர் நலன்துறை அமைச்சருடைய பணி இப்படி ரீல்ஸ் போடுவதா? இதுதான் மாற்றமா? இன்னைக்கு வந்து பெண் குழந்தைகளுக்கு எதிரான பல்வேறு குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. 17 வயதுல பிள்ளைங்க கல்யாணம் பண்ண வைக்கிறாங்க. திருநெல்வேலியில் மட்டும் 20 போக்சோ வழக்கு கடந்த ஒரு வாரத்தில். இது கொடுத்த விழிப்புணர்வு தானே விஜய் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த போக்சோ சட்டம்னா என்ன, பெண் குழந்தைகள் எப்படி பாதுகாப்பா இருக்கணும், பெண்கள் என்ன விழிப்புணர்வா இருக்கணும், கல்லூரி காலங்களில் படிக்கிற பிள்ளைகள், முதல் தலைமுறை வந்திருக்கிற பிள்ளைகள், பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் எவ்வளவு விழிப்புணர்வா இருக்கணும், இன்னைக்கு பெண் குழந்தைகளே போதைக்கு அடிமையாகிறாங்க, அது குறித்து எப்படி விழிப்புணர்வா இருக்கணும் என்பதை பற்றி பேசுவதுதானே மகளிர் நலன்துறை அமைச்சருடைய வேலையா இருக்க முடியும். பேச தெரியலன்னா மனப்பாடம் பண்ணி பேசுங்க, இல்ல பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போயாவது மாணவர்கள்ட்ட பேசுங்க, உற்சாகப்படுத்துங்க. விஜயோடைய பிறந்தநாளை முன்னிட்டு பள்ளிக்கூடங்கள்ல இப்படி நாங்க இந்த உறுதிமொழி எடுத்தோம், போதைக்கு எதிரான உறுதிமொழி எடுத்தோம், இல்ல வந்து ஒரு கல்லூரி படித்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து இந்த இதுவா மாற போறேன், இந்த சமூகத்திற்கு நான் இப்படி ஒரு காரியத்தை செய்ய போறேன் என்பதற்கான உறுதிமொழி எடுத்தோம், அதை நான் அந்த மாணவர்கிட்ட விதைச்சேன்னு சொல்வது ஒரு அமைச்சருடைய பணியா இருக்குமா? அங்க போய் ரீல்ஸ் எடுப்பது அமைச்சருடைய பணியா இருக்குமா? இந்த ஜெகதீஸ்வரி தாவேக்கோட பொறுப்பாளர்கள் படிக்காதவங்க, அவங்களுக்கு வந்து அரசியல் கொடுத்த விழிப்புணர்வு தெரியாது, ஏதோ படிக்காதவங்க பண்றான்னு பரவாயில்ல. ஒரு படித்து பட்டம் பெற்ற ஒரு IRS அதிகாரி, மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் அவர்கள், ஒரு படிச்ச மனுஷன். அவர் கோயம்புத்தூர்ல அவங்க மனைவி பணி செய்யக்கூடிய ESI மருத்துவமனைக்கு அவர் போறாரு. அந்த ESI மருத்துவமனை பட்டமளிப்பு விழா, ESI மருத்துவக் கல்லூரி மாணவிகளுக்கான பட்டமளிப்பு விழாவில் அங்க உட்காந்து டிஜேல வந்து உங்க விஜய் நான் வர்றேன் அப்படின்னு விஜய் அவர்களுடைய அரசு தாவேக்கா கட்சி பாட்டை போடுறாங்க. கட்சி பாட்டை போட்டு யாராவது பட்டமளிப்பு கொடுப்பாங்களா? பட்டமளிப்புல சான்றிதழை வழங்கும் பொழுது, பட்டத்தை வழங்கும் பொழுது உங்க விஜய் நான் வர்றேன், உங்க விஜய் உயிர் என்ன வர்றேன் நான் பாட்டை போட்டுருக்காங்க. இது என்ன நான் கேட்கிறேன், இது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையா, ESI மருத்துவமனையா, இல்ல தாவேக்கா கட்சி அலுவலகமா? தாவேக்கா கட்சி அலுவலகத்துல தாராளமா அந்த பாட்டை போடுங்க, மாற்றுக்கிறதே கிடையாது, அது உங்க பாட்டு. ஆனா பட்டமளிப்பு விழாவோட இந்த பாட்டை போடுனா மரியாதைக்குரிய அருண்ராஜ் அவர்கள் இதை தடுத்துக்க வேண்டாமா? இப்படி பண்ணாதீங்க, இது சரியான நடைமுறை கிடையாது. இதை பார்க்கிற சமூகம் தவறா புரிந்து கொள்ளும், இது தவறா இருக்கும். தமிழ்நாடே உங்களுக்கு எழுதி கொடுத்தாங்களா? தாவேக்கா நாடா மாறிடுச்சா தமிழ்நாடு? நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டில் 1.25 கோடி பேர் ஒரு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறான், மீதி 3.5 கோடி பேர் உங்களுக்கு எதிரான ஓட்டு போட்டிருக்கிறான். ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே உங்களுக்கு எழுதி கொடுத்த மாதிரியும் நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கும் இதுக்கு முறைக்கும் இருந்த கட்சிகளுக்கும் என்ன வித்தியாசம்? இது எப்படி மாற்றமா இருக்க முடியும்? இல்ல, எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. திருப்பத்தூர்ல ஒரு அரசு பள்ளிக்கூடத்துக்குள்ள கட்சி கொடி நட்டுருக்காங்க. பள்ளிக்கூடத்துக்குள்ள கட்சி கொடி நடுவதற்கு பள்ளிக்கூட நிர்வாகம், தலைமை ஆசிரியர்கள் என்ன யாரும் பயப்படுறீங்களா? ஏதாவது டிரான்ஸ்ஃபர் போட்டு விட்டுருவாங்க அப்படின்னு பயப்படுறீங்களா? இல்ல ஒத்துழைச்சு நீங்க கட்சி கொடி நட வர்றீங்களா? இல்ல இந்த காவல்துறை இவங்களாம் மற்ற சாதாரணமா ஒரு 50 கோடி கூட நட்டா கூட உடனடியாக காவல்துறை அனுமதி வாங்கணும். அது எப்படி அரசு பள்ளிக்கூடத்துக்குள்ள போய் தாவேக்காவோட கட்சி கொடி நடுவதற்கு என்ன அனுமதி வாங்கப்பட்டுச்சு? அப்ப இது எந்த விதமான விதிமுறைகளும் கிடையாது, எந்த விதமான எங்களுக்கு நடைமுறைகளும் கிடையாது, எங்களுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது அப்படின்னு தாவேக்கா முடிவெடுத்துருச்சா?
அரசு பள்ளிக்கூடங்கள்ல ஆய்வுங்கிற பேர்ல தாவேகா தலைவர் விஜயவருடைய புகைப்படத்தை காட்டி போய் மாணவர்கள்ட்ட போய் கட்டாய தாவேகா திணிப்பை, விஜய் திணிப்பை செய்வதும், கட்டாய அரசியல் பிரச்சாரம் செய்வதும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தொடர்ச்சியா இதை தாவேகாவினர் செய்தால் தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டியிருக்கும். இதை நான் சீமான் அவர்கள்ட்ட பேசும்போது மிகப்பெரிய வேதனையோடு சொன்னார். அரசு பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் அவர்கள் படிச்சு தெளிந்து அரசியலை புரிந்து கொண்டு அவர்கள் எந்த அரசியலையும் தேர்ந்தெடுக்க உரிமை மாணவர்கள் இருக்கு. அதுக்கு 18 வயசு ஒரு கால அவகாசம் இருக்கு. 18 வயதுக்கு பிறகு அவன் வாக்களிக்க அவனுடைய வயது வந்த பிறகு அவன் தன் அரசியலை முடிவெடுப்பான். சின்ன சின்ன குழந்தைங்கள்ட்ட போய் உங்க அரசியலை திணிப்பது அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை தாவேகாவினர், தாவேகா அமைச்சர்கள் உடனடியாக நிறுத்தணும். இந்த டான்ஸை போடுறது, இந்த குத்துப்பாட்டை போடுறது இணைய அது இன்னும் ஊப்பியா மாறிடுச்சா இல்ல பீகாரா மாறிடுச்சா? ஊப்பியில பீகார்ல இது போல மத பிரச்சாரம் நடக்கும், மதம் சார்ந்த கட்டாய திணிப்பு அங்க நடக்கும். அதை பார்த்து நம்மலாம் வந்து கேவலப்பட்டிருக்கோம், அசிங்கமா நினைச்சிருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள சினிமா பாட்டை கொண்டு போய் மாணவர்கள், இளைய தலைமுறைகிட்ட திருக்குறள் குறித்து பேசுங்க, அறம் குறித்து பேசுங்க, மாணவர்கள் எப்படி ஒழுக்கத்தை குறித்து பேசுங்க, எப்படி பெற்றோர்களை மதிக்கணும்னு பேசுங்க, மாணவர்களுக்கு படிக்கிற பழக்கத்தை, புத்தகம் படிக்கிற பழக்கத்தை அறிமுகப்படுத்துங்க, நல்ல புத்தகத்தை பத்தி பேசுங்க. அதுதானே சரியான நடைமுறையா இருக்கும். போதை குறித்த விழிப்புணர்வு செய்யுங்க, உடற்பயிற்சி குறித்த விஷயங்களை பேசுங்க, ஆரோக்கியமான உணவுகளை குறித்து பேசுங்க, நம்முடைய பாரம்பரியம் குறித்து பேசுங்க, தமிழ் மொழிய பெருமை குறித்து பேசுங்க, நம் கலாச்சாரம் குறித்து பேசுங்க. மதுரையில இவ்வளவோ அகழாய்வுகள் இருக்கு, கீழடி குறித்து பேசுங்க. இதைத்தானே மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும். மாணவர்கள்ட்ட அதை சேர்க்காம 10வது பாட்டில் நான் குடிக்கவும், வாடி வாடி கைப்படாத சீடியும் கொண்டு போய் சேர்ப்பதற்கா அமைச்சர் பெருமக்கள்? நிறைய கட்சிக்காரங்க இங்க நடத்திருக்காங்க. நடத்தும் போது கூட இந்த கிரவுண்டுக்குள்ள எந்த ஒரு கொடியும் கட்சி கொடி கட்டினது இல்ல, வச்சதில்ல. இப்ப வந்து டிவிக்கு வந்து கட்சி கொடியை கட்டிட்டு பாத்தீங்கன்னா சின்ன பசங்களை, இங்க படிக்கிற பசங்களை வச்சு வேலை வாங்கிக்கிட்டு இது கட்சி நிகழ்ச்சி எதுவுமே நடந்ததே கிடையாது. இப்பதான் புதுசா வந்து டிவிக்கு எதை நடத்துறாங்க, மற்ற கட்சி யாருமே இங்க நடத்தல ஃபங்க்ஷன். எதையாவது ஒண்ணு உருப்படியா பண்றாங்களா? வண்டலூர் மிருகாட்சி சாலையில வனத்துறை அமைச்சர் அறிவிப்பு கொடுத்தாரு. இந்த மாதிரி விஜய் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த 21, 22, 23 தேதிகளில் வரக்கூடிய மக்களுக்கு இலவசம்னு, அது அவருடைய அந்த இலவசத்தை அது அவரே அதை கட்டிடுறாரு. ஒரு நாளைக்கு 5 to 10 லட்ச ரூபா ஆகுது, அதை அவரே கட்டிடுறேன்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. அதை அறிவிப்பை முறைப்படி கொடுக்கணும்ல. அங்கே போய் மக்கள் காத்து கிடக்குறான். ஆன்லைனில் பண்ணாதான் அது இலவசம், நேரடியாக டிக்கெட் கிடையாது, கவுண்டர் க்ளோஸ். இவங்க காசு கொடுத்து கூட எடுக்கிறாங்க. நாங்கள் விடுமுறைக்கு வந்திருக்கிறோம், சனி ஞாயிறு போய் பார்த்தா உள்ளே போக முடியாது. ஒரு செயலை செய்யும் போது அது உருப்படியாக செய்யாம இலவசமா அறிவிச்சுட்டாங்க, கவுண்டரையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கேட்டா ஆன்லைன்ல பதிவு பண்ணி வாங்க, அலைபேசியே இல்லை. நான் இப்போ வந்து வண்டலூர் மிருகாட்சி சாலைக்கு நான் இன்னைக்கு போனோம், விஜய் பிறந்தநாளுங்கிறதுக்காக நான் போகாம திரும்பி வந்துடுறதா? ஆன்லைன்ல தான் பதிவு பண்ணி போகணுமா? எப்போதும் இருக்கிற நடைமுறை ஒன்று இருக்கு. அந்த நடைமுறையை தாண்டி புதுசாக ஒன்று அறிவிக்கணும்னா அதை தெளிவா அறிவிக்காம இன்னைக்கு மக்கள் முழுக்க காலை வந்து காது வைக்கிறான். வண்டலூர் மிருகாட்சி சாலையில பிறந்தநாளை கொண்டாடணும்னா நீங்க தாராளமா கொண்டாடுங்க. மக்களை வதைக்காம மக்கள் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி நல்ல பள்ளிக்கூடத்துல போய் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் விஜய் அவர்கள் பெயர்ல திருக்குறளை கொண்டு போய் கொடுங்க, நல்லா வாழ்த்துவோம், பாராட்டுவோம். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் அகநானூறு கொடுங்க, புறநானூறு கொடுங்க. பள்ளிக்கூடத்துக்குரிய நூலகங்களுக்கு தாவேகா சார்பாக நூல்களை வாங்கி கொடுங்க. கிராம நூலகங்கள் இருக்கு தமிழ்நாட்டில், 4600 கிராம நூலகங்கள் இருக்கு. இந்த கிராம நூலகங்களுக்கு ஒரு 100 நூல்களை வந்து தாவேகா தலைவர் விஜய் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு தாவேகானர் வாங்கி கொடுத்தாங்க. இல்ல இந்த நூலகங்களை வந்து தூய்மைப்படுத்தினாங்க, ஒரு 10 நூலகங்களை தத்தெடுத்தாங்க. அப்படி பண்ணுங்க, அதுதான் மாற்றம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தலைவருடைய பிறந்த நாளுக்கு வந்து மரக்கன்று நடுவாங்க. இது வரைக்கும் பல லட்சக்கணக்கான மரக்கன்று நட்டுருக்கான், எந்த மரக்கன்று முளைச்ச மாதிரி தெரியல. நீங்களாவது பண்ணுங்க. விஜய் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நாங்க இந்த இடத்துல, குறிப்பிட்ட இடத்துல ஒரு 10,000 மரக்கன்று நட்டோம், பனை மரங்களை நட்டோம், இல்ல வந்து அதுக்கு மரங்களை பாதுகாப்பதற்கு கூண்டுகள் வாங்கி கொடுத்தோம், இல்ல விதை பந்துகளை நான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில, காடுகள்ல, பல்வேறு இடங்கள்ல நாங்கள் வந்து போட்டோம். அப்படி மக்களுக்கு பயனுள்ளதாக, அடுத்த தலைமுறைக்கு பயனுள்ளதாக ஒரு நீர்நிலையை சுத்தப்படுத்தலாம், ஒரு ஏரியை சுத்தப்படுத்தலாம், ஒரு குளத்தை சுத்தப்படுத்தலாம். விஜய் அவர்கள் பேரை சொல்லி ஒரு குளம் சுத்தப்படுத்தப்பட்டுச்சு, விஜய் அவர்கள் பேரை சொல்லி ஒரு ஏரி சுத்தப்படுத்தப்பட்டுச்சு, விஜய் அவர்கள் பேரை சொல்லி ஒரு ஆறு சுத்தப்படுத்தப்பட்டுச்சு, விஜய் அவர்கள் பேரை சொல்லி தாமிரபரணியில் கூடிய குப்பைகள் அள்ளப்பட்டுச்சு. இதுதான் மக்களுக்கு பயனுள்ளது. மக்களுக்கு பயனில்லாத இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறது, இந்த மாதிரி பாட்டு போடுறது, இந்த மாதிரி கூத்தடிக்கிறது, கூத்தாடிக்கு ஓட்டு போட்டா கூத்தான் அடிப்பான் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேட்குது. அதை தாண்டி மாற்றம்னு நீங்க சொன்னீங்கல்ல, மாற்றம்னா இதெல்லாம் தான் மாற்றம். நீங்க ரீல்ஸ் போடுறதும், மாணவர்கள்ட்ட போய் விஜய் மாமான்னு சொல்றதும், இல்ல வந்து பாட்டுக்கு வந்து நடனம் ஆடுவதும் அது மாற்றம் கிடையாது, ஏமாற்றம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி